ரமேஷ், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க சிங்கப்பூரில் இன்னைக்கு இருக்க வேண்டியது. அவங்க பிள்ளைங்க எல்லாம் சிங்கப்பூர் போயிட்டாங்க. முகவரி டைம் மூணு டைம் மாறி மாறி வந்துச்சு. அவங்க முகவரிக்காக டைம் மாற்றி மாற்றி வச்சாங்க. கடைசியில் 27ஆம் தேதி மாற்றி வச்சிருந்தேன். ஆனால் முகவரிக்காக எல்லாம் ஃபேமிலியை வந்து ஃபாரின் அனுப்பிவிட்டு நீங்கள் நம்ம கடமை, அதனால இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு சத்குருவோட கிரேஸ்னால சுவாமி பிரபோதாமலை தான் எனக்கு தெரியும். எப்போதுமே வாழ்க்கையில் பண்ணுறப்ப திருவருளும் குருவருளும் இருந்தால் நம்ம வளர்ந்துருவோம் இல்லையா? ரைட் தானே? திருவருளும் குருவருளும் இருந்தால் எல்லாமே இப்போ சாத்தியம்தான். காட்டுப்போல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவரை பற்றி நான் படித்தது சும்மா அது ஒரு ஆர்டிக்கல் தான் வந்தது. படிச்சுட்டு என்னால் தூங்க முடியல. அவர் வந்து அந்த மாணவர்கள்லாம் என்ன மாதிரி சிரமத்தில் இருக்காங்கன்னு சொல்கிற பிறகு அதில் ஒரு மாணவர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வெற்றின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்காரு. தாய் தகப்பன் கிடையாது, தங்கம் மட்டும்தான். அவரோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளால் பேச முடியாது. பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டிங் ரூமில் குளிச்சுட்டு தங்கிட்டு ஒரு வேளை சாப்பாடு இல்லாத படிக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்கெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி நம்ம பண்ணிட்டோன்னா அவங்க மேலே வந்தாங்கன்னா அவங்களால 10 பேருக்கு உதவி பண்ண முடியுமா இல்லைங்களா? அந்த மாதிரி நேற்று அந்த வெற்றிவேல் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அவர் நேற்று கூப்பிட்டுட்டு எனக்கு வந்து 1 மார்க்கில் போயிடுச்சுக்கா இந்த தடவை ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னார். 1 மார்க் தான், அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களால் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த அந்த வெற்றியோட கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் வாழ்க்கையிலையோ நம்மளாம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலிருந்து வந்தவர். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு இவரோட ரமேஷோட தொடர்பு அப்படி தான் ஏற்பட்டுச்சு வெற்றி மூலமாக. அதுக்கப்புறம் அக்ரிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறப்ப நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறப்ப இப்போ முகவரி பயிற்சி எனக்கு வந்து அறிமுகமாகறப்ப எனக்குலாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சிரமத்தில் இருந்த அந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்ப நாங்கள் இப்போ மின்வாகனங்கள் உற்பத்தி பண்ணுறப்ப ரொம்ப சிரமங்கள். அது வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து மெச்சூரே ஆக முடியாத நிலையில் எனக்கு வந்து என்னென்னா எப்போதுமே நம்ம வந்து ஒரு இது சொல்லுவாங்க, நல்லா சம்பாரிச்சு காசு வச்சுட்டு போய் 4 பேர் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லாதப்ப நம்ம போய் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் சிறப்பு. ரைட்? நம்ம கஷ்டப்படுறப்ப நம்மளால முடிஞ்சது 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணு பாருங்க, அதுதான் சிறப்பு. அப்படி தான் எனக்கு அவரோட நட்பு கிடச்சிது. நான் நேற்று பீட் பண்ணுறப்ப கூட நான் சொன்னேன் அண்ணன் கிட்ட, இப்போ வந்து 669 ஸ்டூடெண்ட்ஸு, இன்னும் அடுத்தது இலக்கு 1000, அப்புறம் 5000, அப்புறம் 10000, அப்படியே டபுளாக போயிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 10,000 தான் டிஃபிகல்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு 1000 தொட்ட பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ்பெரன்ஷியலாக க்ரோ வந்துகிட்டே தான் இருக்கணும். அவரும் சொன்ன மாதிரி இப்போ பேசின இவர் அவர் பேர் எனக்கு ராஜ்குமார் சொன்ன மாதிரி நிறைய ரமேஷ் உருவாக்குறது தான் உங்களோட கோலாக இருக்கணும். பிகாஸ் அது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டினரிக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டு, மெடிக்கலுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டு, எல்லாரும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவ போகிறேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல லைக் மைண்டட் பீப்புளை நம்ம கொஞ்சம் லிங்க் பண்ணி விட்டுட்டோன்னா அவங்கவுங்க எடுத்து அதை அப்படியே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ரைட்டாக நேற்று என்கிட்ட பேசுகிறப்ப அக்கா எனக்கு ஒரு ஸ்கூல் கட்டணுங்க்கா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஸ்கூல் வந்து அடிப்படை கல்வி, தொடக்க கல்வி, அது கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்துக்கும், நீ வந்து இதை பண்ணிவிடு. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் பெரிய சப்போர்ட் வேணும். இல்லாட்டா இந்த பசங்க இல்லை கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்து காணாத போயிடுவாங்க. தப்பான கம்பெனி கிடச்சதுன்னா அவங்களோட வாழ்க்கையும் இதாகிடும். அதனால வந்து இப்போ ரைட் டைமில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஸ்கூல் கனவும் கண்டிப்பாக நிறைவேறும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தொடர்ந்து இதை நம்ம முயற்சி பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து சொல்கிறது 2 விஷயந்தான். ஓகே, உங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிருக்கு, அதே மாதிரி நம்மளால பண்ண உதவி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணி சம்பாரிச்சிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப், எனி ஹெல்ப், உங்கள் கிராமத்தில் தண்ணி வராதுக்குன்னு அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் என்னென்ன பிரச்சனை உங்கள் கண்ணில் பார்க்குற பார்வை முறையில் போய் அட்டாக் பண்ணுங்கள். ரைட்டா? உங்கள் கிராமத்தில் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கோ, அதுக்கு என்ன பிரச்சனை வேணுமோ அது முகவரி மூலமாக நம்ம எடுப்போமே. ரைட்டா? அது ஒரு சின்ன யாராச்சும் ஒருத்தர் ஆஃபீஸ் போய் பார்த்து பண்ணால் எடுக்க முடியும். அதனால நம்ம எடுப்பட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதனால் எத்தனை பேர் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் வளர நம்மளோட தாய் தகப்பன் நம்மளோட கிராமத்தை மறந்துடக்கூடாது. ரைட்டுங்களா? அடிக்கடி கிராமத்துக்கு போகணும். கண்டிப்பாக கிராமத்துக்கு குலதெய்வத்துக்கு போகணும். ரைட்டா? பணம் கண்டிப்பாக, ஏன்னா குலதெய்வமோட அருள்றான் தான் நீங்கள் மேலே வளர முடியும். ரைட் தானே? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இது. அதே மாதிரி இந்த இந்த முகவரி ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கப்ப நம்ம இருந்து நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு இன்னும் முகவரி அண்ணன்கிட்ட நேற்று நாங்கள் பேசினப்போ தான் எனக்கு நிறையா தெரிஞ்சுது. அதனால் இப்போ நான் சுமத்தியும் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கேன், அவங்க ஹஸ்பண்டையும் மீட் பண்ணியிருக்கிறேன்.
அதனால போட்டு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு நல்லா பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருப்பேன். அதில் உறுதியாக இருக்கிறேன். அது பண்ணதான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராசஸாக சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியும். நிறைய டோனர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணணும். அவங்க டொனேட் பண்ணுறாங்களே நிறைய பேர் இன்வைட் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்ம நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்போ வந்து இன்னொரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு 15 பண்ணணும், அடுத்தது 16 தான் பண்ணணும், 11 இருக்கக்கூடாது. ரைட்டா? அப்போ தான் வளர்ச்சி. நீங்கள் அந்த தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வந்துடும். ரைட்டா? அதனால் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கு. இந்த வாய்ப்பு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புலேருந்து நீங்கள் இன்னும் மேலும் மேலும் சிறக்கணும். மேலும் மேலும் சிறக்கிறப்ப எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் நடக்கணும். ரைட்டுங்களா? நான் படிச்சுட்டேன், எனக்கு தலைகணம் மட்டும் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நீங்கள் போய் கம்பைண்டாக ஜெயிக்கணும். நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் பண்ணாலும் ஜெயித்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குருவோட கையை பிடிச்சாகணும். அந்த குரு யார் வேணாலும் இருக்கலாம். அந்த குருவோட கையை பட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி தான் எனக்கு ஒரு குரு கிடைச்சாரு கோயம்புத்தூரில். அந்த குரு மூலமாக நான் நிறைய வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கிறேன். அந்த குருக்கு என்றைக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்படி தான் ரமேஷ்னாவும் எனக்கு அறிமுகமானார். அதனால ஒரு குருவோட பற்றுதல் வச்சுக்கிட்டு நிறைய மேலும் மேலும் முன்னேறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.